ஹாய், நான் உங்கள் பெஸ்டே வயநாடு. இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர போகிறாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட வேலை நேரம் தொடர்ந்து வர்ற வாடிக்கையாளரோட சிரிப்பு சத்தங்கள், நிறைய பிரச்சனைகள். இன்று மட்டும் கடை ஷட்டரை மூடிவிட்டு எங்கள் மனதை திறக்கிறோம் அப்படின்னு. இது ஒரு சாதாரண விடுமுறை அல்ல. ஒற்றுமை, நட்பு, அப்புறம் வேலைக்கு அப்பாற்பட்ட நினைவுகளோட பயணம் அப்படின்னு பசுமை சூழ்ந்த மலைகளுக்கு மிதமான இந்த குளிர் காற்றை என்ஜாய் பண்ண, அமைதியான இந்த இயற்கையோட மடியில் எங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, ஓசியோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இந்த மவுண்ட் ஓசியோக்கு ஒரு குழு வருது. ஒரு பயணம், மறக்க முடியாத ஒரு நாள், நினைவுகள் பசுமையாக. நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ, குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. அவ்வளோ தூரத்தில் இருந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க, எங்க ஊரை பார்க்க வந்திருக்காங்க. கவனிச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. வந்துட்டாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்ட்டி தானே. ஆமாம்மா, ரொம்ப நேரம் போச்சு. அப்புறம் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் இந்த மயக்கம் ஆகாது நெஞ்சே உனக்கு, போனாலும் நின்ன சிரிக்கும் போகாது இந்த கிறுக்கு. எனக்கு பிடிச்ச அது மாறி உலகம் கிடக்கு அழகேறி முன்னால. நிறைய சின்ன சின்ன வழிகளை தாண்டி இதோ இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவும் இல்லை, சந்தோஷம் மட்டும்தான். அடுத்து கொஞ்சம் பயமுறுத்துவோமா? கபடி கபடி கபடி.
அட்வென்ச்சரை முடிச்சாச்சு. அடுத்ததா செம்ம ஸ்பாட் ஒன்று. ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. நான் நிறைய பேரை டெய்லி பார்க்குறேன், நிறைய நிறங்கள், நிறைய குணங்கள். ஆனால் இவங்கெல்லாம் என்னை விட்டு போகும்போது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். ஆனால் நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு, அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த வருஷம் திரும்பி வரத்தானே போகிறாங்க. திரும்பி வருவீங்க தானே? വയനാട് മൗണ്ട് ഓസിയോ റിസോർട്ടിലെ ആദ്യത്തെ ഗസ്റ്റ് ആണ്. സെലിബ്രേഷൻ കരൂർ ടീമാണ്. വളരെ ഗംഭീരം. இனி வயநாடு வந்தால் உங்கள் சொந்தம் நான் இருக்கேன். பெஸ்டே வயநாடு.